வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சேனலுக்கு ஒரு கேமரா வாங்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டுருந்தோம். இப்படி பிளான் பண்ணும்போது கிடைச்ச ஒரு பார்த்த கேமரா தான் வந்து canon R10. இது ஒரு என்ட்ரி லெவலில் வந்து ஒரு சூப்பராகவே இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஒரு 2 months சர்ச் பண்ணிட்டுருக்கோம், எங்கேயுமே கிடைக்கல. ஆக்சுவலாக இந்த August 1 தான் வந்து ஷோரூம்க்கே வந்துச்சு, டீலர்ஸ் கைக்கே வந்துச்சு. ஓகே, வந்த உடனே நேற்று நாங்கள் போய் இந்த கேமரா வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதோட அன்பாக்சிங் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு வழியாக பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, கனடா ஒர்க் ஷாப் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட அந்த டேக், அந்த canon டேக் இருக்குல்ல கேமராவில், அந்த டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பேட்டரி என்ன கொடுத்துருக்காங்க, LP17. ரொம்பவே சின்ன பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு பேட்டரி வாங்கியாகணும்னு நினைக்கிறேன். இந்த சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அதோட இந்த சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே எடுப்போம். உள்ளே தான் நம்ம மேட்ரே இருக்குது. ஓகே, கேமரா, வாவ், பார்க்க ரொம்ப சின்னதாக சூப்பராக இருக்குது. ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு பார்த்த உடனே. ஓகே, டிஸ்பிளே ஒரு ஃப்ளிப் டைப் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இந்த vlogging ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு என்னென்ன பட்டன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டாப்பில் வந்து ஒரு மோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஆட்டோ, மேனுவல், சம்திங் எல்லா மோட்ஸும் வச்சுக்க, வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இந்த வீடியோ ரெக்கார்டிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு இன்ஃபோ பட்டன் இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் ஒரு கிரிட் பட்டன் இந்த இடத்துல இருக்குது. அந்த ஃப்ளாஷ் பட்டன் இங்கே இருக்குது. சரி, மெனு பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ISO, இந்த ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறது, டிலீட் பண்ணுற செட்டிங்ஸ், இந்த கியரிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே அந்த கேலரிக்குள்ளே போகிற பட்டன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னென்ன போர்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சி போர்ட், டேட்டா கேபிள் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மைக் ஜாக் ஒன்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் அந்த ஹெட்ஃபோன் ஜாக் இதில் கொடுக்கல, ஆக்சுவலாக R7 கொடுத்துருக்காங்களாம். ஓகே, கார்டு போடுற மாதிரி கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக கார்டு சிங்கிள் கார்டு போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேட்ரி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், எங்கள் இடத்துல வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் மேனுவல் ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்கள் லென்ஸில் வந்து இந்த ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து கேமராவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். ஓகே, கேமரா பார்த்தாச்சு. அடுத்து லென்ஸை பார்ப்போம். நம்ம கேமராவோட வாங்கின கிட் லென்ஸ் இது என்ன லென்ஸ் அப்படின்னா 18-150mm லென்ஸ் வந்து நம்ம இதோட வந்திருக்கு. ஓகே, இதை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. நல்லா இருக்கு, ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதான் இந்த கேமராவோட வந்த கிட்ஸ் நமக்கு. மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை. மெமரி கார்டு எதுவும் அவங்க இன்பில்லாக தரல. ப்ளஸ் பேகும் வந்து எதுவும் இன்பில்லாக தரல. பாக்ஸ் மட்டும் தான் நமக்கு, நம்ம வந்து பாக்ஸ் வர மட்டும் தான் கொடுத்தாங்க. இந்த கேமராவை நாங்கள் எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னா 1,07,000 வாங்கினோம், வித் டேக்ஸோடு சேர்த்து. இது எங்கே வாங்கினோம் அப்படின்னா சேலமில் சிட்டி ஃபோட்டோஷாப் அப்படின்ற ஒரு கடையில் தான் நாங்கள் இதை வாங்கினோம். இந்த கடையோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களை கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை வாங்கிக்கலாம். நிறைய கடையில் இன்னும் இது வரல. இந்த கடையில் ஒரு 2-3 கடையில் தான் இது வந்து அவைலபிளாக இருந்துச்சு. சேலம்லேயே நாங்கள் வேறு கடையில் பார்த்தோம், ஒரு கடையில் இல்லை. அந்த கடையில் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்ற கடையில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே ப்ரைஸும் வந்து அதிகமாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே பாய். நான் இந்த கேமரா யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.